A + B + C மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். A + B இருவரும் சேர்ந்து இந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பர் எனில் C மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அது கேட்டிருக்காங்க. அதாவது 3 பேர் சேர்ந்து 12 நாளில் முடிப்பாங்களா, A + B மட்டும் சேர்ந்து 20 நாளில் முடிப்பாங்களா. அதாவது C மட்டும் தனியாக கேட்குறாங்க. ஸோ கீழே வந்து நம்ம மைனஸ் பண்ண அந்த ஃபார்முலா எப்போதுமே நம்ம மேலே வந்து இன்ட்ரும் கீழே ப்ளஸும் போடுவோம். வந்து சேர்ந்து கேட்டாங்கன்னா கீழே வந்து இந்த வாட்டி வந்து C மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து மைனஸ் போட்டிருக்கோம். அவ்வளோதான் கணக்கு. இப்போ இந்த கணக்கு அப்படியே அப்ளை பண்ணுங்கள். A + B + C மூவரும் சேர்ந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரு 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. AB அதை கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து அதே மாதிரி 12 - 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் எப்படி போட போகிறேன்னா கீழே மட்டும் தான் நான் கூட போகிறேன். கீழே மட்டும் இப்போ 8 கிடச்சிருக்கு. மேலே 12 × 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. 4 2 12. ஸோ 5 20 அப்படின்னு வச்சிருக்கு. ஒரு நாள் 4 3 நாள் 12. ஸோ 3 × 10 அப்படின்னு கிடச்சிருக்கு. 3 × 10னா 30. C மட்டும் அந்த வேலையை முடிச்சாருன்னா 30 நாட்கள் ஆகும். ஓகே, தேங்க்யூ. டிஸ்கிரிப்ஷனில் இதே மாதிரி நிறைய கணக்கு இருக்குது. அந்த கணக்கெல்லாம் பாருங்கள், ஈஸியாக இருக்கும் இந்த மாடல்.